ஹே கைஸ், ஓட்ஸ் ஸ்மூத்தி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஓட்ஸ் ஸ்மூத்தி வந்து நாளைக்கு மார்னிங் குடிக்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி நைட்டே ஊற வைக்கணும். அது என்னென்னு பார்க்கலாம். 15 பீஸ் பாதாம், 2 வால்நட், 1 ஸ்பூன் பம்கின் சீட்ஸ், ஒரு ஸ்பூன் சன்ஃப்ளவர் சீட்ஸு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் குக்கும்பர் சீட்ஸ், அதுக்கப்புறம் 3 பீஸ் முந்திரி, அதுக்கப்புறம் ஆலிவ் சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த சீட்ஸ்லாம் நட்ஸ் கடையில் தான் கிடைக்கும். ஸோ நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இது நைட்டே தண்ணியில் ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே நல்லா அப்படி ஊறி இருக்கும். அது வந்து நம்ம பாதாம் மட்டும் தனியாக எடுத்து அதை வந்து தோல் உரிச்சிக்கலாம். பாதாம் தோல் உரிக்கிறதுக்கு முன்னாடி 2 ஸ்பூன் ஓட்ஸ் ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பேரிச்சம்பழமும் 3 ஊற வச்சுக்கணும். ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம பாதாமை உரிச்சிடலாம். தோலை ரிமூவ் பண்ணிட்டோம்னா எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைக்கணும். எல்லா நட்ஸு ஊற வச்சது பாதாம் எல்லாமே போட்டு பேரிச்சம்பழமும் கொட்டையை எடுத்துகிட்டு ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச ஓட்ஸும் எடுத்து ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பட்டை பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன் பட்டை பவுடர், அப்புறம் நமக்கு தேவையான அளவு நாட்டு சர்க்கரை, கரும் சர்க்கரை அதை வந்து அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் நல்லா ஸ்மூத்தியாக அரைச்சிட்டு இதுதான் அவுட்புட், இதுதான் ஸ்மூத்தி. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்பில் ஃபாலோ பண்ணலைன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணி